ரெகுலரா அப்ப என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்டின்னா, எனக்கு இந்த இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டாவே தோணாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப மண்டேனா இருக்கிற மாரி இருக்கும். எனக்கு அதுல ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் தோணாது. பட் காலையில வந்து சீக்கிரம் எந்திரிக்கிறது, சாயங்காலம் 9 மணிக்கு மேலலாம் முழிச்சதே கிடையாது. தூங்கிடணும். எக்ஸாமா இருந்தாலுமே ஐ ஐ நீட் மை ஸ்லீப் அப்படிங்கிற மாரி. ஸோ நைட்டு சீக்கிரம் தூங்கிடுவோம். காலைல சீக்கிரம் எந்திரிப்போம். அதுக்கப்புறம் அ நான் வந்து நான் மட்டும் தான் அந்த பிளாக்ல வந்து ஏதோ ஒரு மாரி என்னத்தையோ பண்ணிட்டு அது எக்ஸர்சைஸ் அப்படின்னு நானா நெனச்சுட்டு ஒரு எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு என்னென்னலாம் முக்கியமோ, அது மாரி சாயங்காலம் ஆனா ஒரு 1 ஹவர், 1 1/2 ஹவர்ஸ் பிரேயர் பண்றது. வாட்டெவர் என் எனக்கு எதெதெல்லாம் முக்கியமா இருக்கோ, அதெல்லாம் நான் கரெக்ட்டா பண்ணிருவேன். எனக்கு எது மீனிங்ஃபுல்லா இருக்கோ, அதெல்லாம் எனக்கு யாரும் சொல்ல தேவையில்ல. நானா பண்ணிடுவேன். பட் இந்த லாண்ட்ரின்ற ஒரு விஷயம், இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள், நான் அது சின்ன விஷயம்னு நெனைக்கிற மாதிரி விஷயங்கள், நான் வந்து இது முக்கியம் இல்லன்னு நெனைக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, அது கடைசி நேரத்துல வச்சு வேற வழியே இல்லன்னா தான் வந்து ஐ வில் கான்ஃபிரண்ட் தட். ஓகே இத நம்ம தான் பண்ணியாகணும் அப்படின்னு பண்ணுவேன். அது கூட வந்து எப்பயாவது ஊருக்கு போ முடிஞ்சதுன்னா, அவ்ளோ அழுக்கு துணிய எடுத்து மூட்டையா கட்டி, அம் ராமநாதபுரத்துல கீழக்கரை அங்க இருந்தது. ஸோ அங்கேருந்து ராம்நாடு பஸ் ஏறி, அந்த இத ஏத்தி இறக்கி, அதுக்கப்புறம் வந்து அப்ப மதுரையில வேற பஸ் ஸ்டாண்ட் வேற மாத்திட்டாங்க. ஸோ அம் அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு மாறி, ஏன்னா நான் திண்டுக்கல் போணும். அப்போ அந்த பஸ் ஸ்டாப்புக்கு நடுவுல அவ்ளோ தூரத்துல அந்த அழுக்கு மூட்டைய தூக்கி சுமந்து, அவ்வளவும் பண்ணி அத நான் கொண்டு போய் 2 நாள் தான் லீவுக்கு போவேன். பட் அதுக்குள்ள போய் அன்னைக்குன்னு பார்த்து வீட்ல வேலை பார்க்குறவங்க வந்து லீவ் போட்டுருக்கலாம், அல்லது ஏதோ பண்ணியிருக்கலாம். சம்டைம்ஸ் நானே கூட அங்க போய் வாஷ் பண்ற மாதிரி கூட சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு. அப்புறம் திருப்பி அது எல்லாத்தையும் எடுத்து, திருப்பி இதே மாரி ரிட்டர்ன்லயும் இந்த மாரி பஸ் மாறி, ஆட்டோ மாறி, எல்லாம் மாறி ஏத்தி இறக்கி வரும்பொழுது ஒரு முடிவெடுப்போம். ச்சே! இந்த மாரி லோல் படுறதுக்கு பேசாம இங்கேயே துவைச்சிருக்கலாமே! அப்படின்னு. அப்புறம் திருப்பி எனக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ட்டா தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுவேன். முடியாத பட்சத்துக்கு ஊருக்கு எடுத்துட்டு போய் வாஷ் பண்ணுவேன். இப்படிதான் இருந்தது. ஸோ நான் ஒரு சோம்பேறி. அப்படிதான் நான் நெனச்சுட்டு இருப்பேன். இப்ப நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன்ல, எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் நான் வந்து ஒழுங்கா பண்ணிருவேன்னு. அத நான் அப்போ எனக்கு அப்படி பார்க்க தெரியாது. நான் வந்து ஒரு பரம சோம்பேறி. சுத்தமா ஒண்ணுமே வந்து ஒரு 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 பொறுப்பே இல்லாத ஒரு சோம்பேறியான ஒரு பெர்சனாலிட்டி. அப்படிதான் வந்து நெனச்சுட்டு இருப்பேன். நான் என்ன பத்தி.